ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சட்னி ரெசிபி தான். ரொம்ப டேஸ்டியான இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா கதம்ப சட்னி. இது இட்லிக்கும் தோசாக்கு அதுக்கப்புறமா இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த சட்னி எப்படி வந்து அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 6 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு பச்சை மிளகாய் 3 காஞ்ச மிளகாய் வந்து சேர்க்குறேன் காரத்துக்கு. இதுவே வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணும்னா இதுலேயும் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி வந்து சேர்க்குறேன். இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து புளிப்பான தக்காளியாக சேர்க்குறேன். அதனால் நான் இந்த சட்னியில் புளி வந்து சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் கொஞ்சம் பழுக்காத தக்காளியாக அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கூலாக விட்டுடலாம். அப்படியே இது கொஞ்சம் நல்லா கூலான பிறகு இப்போ இதை அரைச்சிக்கலாம். நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து இதை மாற்றிக்கிறேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கதம்ப சட்னி வந்து ரெடி ஆகிடும். இது நம்ம தாளிக்க கூட வேண்டாம், அப்படியே வந்து இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் எதுக்குனாலும் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.